இன்னும் சற்று நேரத்தில் 12th பப்ளிக் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இது எப்படி வீட்டில் இருந்தே மொபைலில் பார்க்குறதுனா, ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போயிட்டு டிஎன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் உங்களோட மொபைலில் சர்ச் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதில் குறிப்பாக டிஎன் ரிசல்ட்ஸ் NICIN அப்படின்னும் குட்டியாக எழுதியிருப்பாங்க. அது இருக்காங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 9:30 AM அப்புறமா இது மாதிரி வரும். ஒரு டெமோக்காக இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு +2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் மார்ச் 2024 கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிறது வந்து ஏற்கனவே போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் +1 ஃபெயில் ஆகி இந்த வருஷம் இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான ரிசல்ட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் ஹால் டிக்கெட் இல்லை கொஷின் பேப்பரில் எழுதியிருப்பீங்க பாருங்கள். ஞாபகம் இருந்துச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். மறந்துருச்சுன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டு அதுக்கு அடுத்த நம்பர் ஏதாச்சும் வரும் அப்படி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப முக்கியம். இது போடாததால் நிறையா பேருக்கு வரமாட்டேங்குது. எடுத்த உடனே டேட் போடணும். 2 டிஜிட்டில் இருக்கணும். நீங்கள் 15ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா அப்படியே போட்டுடலாம். 5ஆம் தேதினா 05 அப்படின்னு போடணும். அப்புறம் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் இந்த ஹைஃபன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மந்த் பொறுத்தளவில் அதுவும் 2 டிஜிட்டில் இருக்கணும். குறிப்பாக நவம்பர் அப்படின்னா நீங்கள் 11ன்னு அப்படியே போட்டுடலாம். ஒருவேளை பிப்ரவரி அப்படின்னா 02 அப்படின்னு போடணும். இயர் வந்து 4 டிஜிட்டில் கம்பல்சரி இருக்கணும். ஸோ 2006 இல்லை 2007 அந்த மாதிரி என்ன இயரோ அதை நீங்கள் போட்டுட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற அந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். ஸோ பொறுமையாக இருங்க. 9:30 AM உடனே எடுத்த உடனே ரிசல்ட் வராது. கண்டிப்பாக வெப்சைட் கொஞ்சம் ஹேங் ஆகும். அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறம் பேஜை ரீலோட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டிலே ஆகிட்டு தான் நம்ம வெப்சைட் வந்துட்டு வரும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.